உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே இப்பொழுதும் கூட தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மனிதன் ஆவியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு மனம் இருக்கிறது. இந்த ஆவியாக இருக்கிற மனுஷன் ஒரு சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறான். இதை நாம் பார்த்தோம். மனிதனுடைய ஆவியிலே மனசாட்சி இருக்கிறது, உள்ளுணர்வு இருக்கிறது, தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய திறமை இருக்கிறது. அப்புறம் அவனுடைய மனம் ஆத்மாவில் அறிவுத்திறன் இருக்கிறது, உணர்ச்சி வசப்படக்கூடிய திறன் இருக்கிறது. அப்புறம் அதுக்கு ஒரு காரியம் எனக்கு வேணும் அல்லது வேண்டாம் என்று சொல்லி தீர்மானிக்கக்கூடிய அந்த திறமையும் இருக்கிறது என்று பார்த்தோம். அதை அல்லாமல் இது மனிதனுடைய அமைப்பு. மனிதன் ஒரு ஆவியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்மா உண்டு, இவன் ஒரு சரீரத்தில் குடியிருக்கிறான். மனதில் அவனுடைய ஆவியிலே மனசாட்சி இருக்கிறது என்று சொன்னேன், உள்ளுணர்வு இருக்கிறது என்று சொன்னேன், தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய திறமை இருக்கிறது என்று சொன்னேன். அது மாத்திரமல்ல, அவனுடைய மனதில் அறிவுத்திறன் இருக்கிறது, உணர்ச்சி வசப்படக்கூடிய திறன் இருக்கிறது, பிறகு ஒரு காரியம் வேணும் வேண்டாம் என்று தீர்மானிக்கக்கூடிய திறன் இருக்கிறது என்று சொன்னேன். இது ஆவிக்குள்ளே இருக்கிறது. ஆனால் ஆவிக்கு வெளியே அவன் சிருஷ்டிக்கப்பட்ட விதம் என்ன என்று நாம் ஒரு காரியத்தை கவனிப்போமாக. தேவனுடைய சாயல் ரூபத்தில் என்று சொன்னோம். அது மனிதனுடைய ஆவியாக இருக்கிற மனிதன் ஆவியாக இருக்கிறான் என்பதை மட்டும் குறிக்கவில்லை. தேவன் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ, தேவன் எப்படி நீதிபரராக இருக்கிறாரோ, தேவன் எப்படி நல்லவராக இருக்கிறாரோ, தேவன் எப்படி அன்பானவராக இருக்கிறாரோ, தேவன் எப்படி எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று மனம் திரும்ப வேண்டும் என்று போதிக்கிறாரோ, தேவன் எப்படி முடிவிலே நியாயத்தீர்ப்பு கொடுப்பாரோ, இப்படி தேவனுடைய தன்மைகளும் கூட இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வெறுமன ஆவி ஆத்மா சரீரம் சொல்லலாம். ஆனால் இவன் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் இவனும் பரிசுத்தராய், அவர் நீதிபரராக இருக்கிறது போல் இவனும் நீதிமானாய், அவர் நல்லவராக இருக்கிறது போல் இவனும் நல்லவனாய், அவர் எப்படி அன்பானவராகவே இருக்கிறாரோ அதுபோல் இவனும் அன்பானவனாய், அவர் எப்படி எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்துகிறவராக இருக்கிறாரோ அதுபோல் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறவனாய், அவர் எப்படி நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறவராக இருக்கிறாரோ அதுபோல் இவனும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறவனாய் அப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான் என்பதை சற்று நினைவு கூற வேண்டும். நான் திரும்ப சொல்கிறேன். தேவன் பரிசுத்தர், நீதிபரர், நல்லவர், அன்பாயிருக்கிறவர், சகலத்தையும் ஒழுங்குபடுத்துகிறவர், ஒழுங்காகாத எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பு கொடுத்து பரலோகத்துக்கு நரகத்துக்கு அனுப்புகிறவர். ஆக இந்த காரியங்களை நாம் கவனிக்காவிட்டால் மனிதன் வெறுமன ஆவி ஆத்மா சரீரம் அதில் நாம் ஓரளவுக்கு பார்த்தோம் என்னெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது, எப்படி நாம் தேவனை கண்டுபிடிக்கலாம், எப்படி நாம் தேவனால் வழி நடத்தப்படுகிறோம், அதெல்லாம் பார்த்தோம். ஆனாலும் கூட இந்த பரிசுத்தம் என்கிறதை பற்றி இன்றைக்கு பேசலாம். தேவன் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ அதுபோல் மனிதனை படைக்கும்போது பரிசுத்தமானாய் படைத்தார். நான் ஒரு வசனம் உங்கள்கிட்ட காட்டுறேன். 1 பேதுரு முதல் அதிகாரம் 1 பேதுரு முதல் அதிகாரத்தில் 15 16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளிலேயும்
உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. எப்படி எழுதியிருக்கான்? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி வேற கொடுத்துட்டாராம். வாயால் சொன்னது மாத்திரமில்ல, எழுதி வேற கொடுத்துட்டாராம். அதை மாற்ற மாட்டார். அப்புறம் இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். லேவியராகமம் 17வது அதிகாரத்தில் இல்லை 19வது அதிகாரத்தில் 2வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாயிருக்கிற நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே மோசையுடைய காலத்திலேயே எழுதி கொடுக்கப்பட்ட வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று. இதைத்தான் பேதுரு புதிய ஏற்பாட்டில் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறதே என்று சொல்லி எழுதுகிறான். இன்னும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4:8. அந்த 4 ஜீவன்களிலும், அதாவது தேவன் வந்து பரலோகத்தில் எப்படி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று ஒரு காட்சி, அந்த காட்சியில் அவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்ததாகவும், அந்த ஜீவன்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தன என்பதும் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சட்டைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகளுடைய பார்வைக்கு யாரும் தப்பி போக முடியாது. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது, அப்படி எழுதியிருக்கு. அப்போ தேவனுடைய சிங்காசனம், அது அவர் வீற்றிருக்கிறார் பரலோகத்தில். அவரை சுற்றிலும் 4 ஜீவன்கள், அந்த 4 ஜீவன்களும் உள்ளும் புறமும் கண்களால் நிறைந்திருந்தன. அவைகள் எப்படி கர்த்தரை துதிக்கின்றன? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வின்றி சொல்லி கொண்டிருந்தன. கர்த்தர் நல்லவர் தானே, நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லலாம். அல்லவர் அன்புள்ளவர் 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 அன்புள்ளவர்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்னேன், தேவன் வந்து பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் அன்பாகவே இருக்கிறவர், அவர் வந்து நம்முடைய காரியங்களெல்லாம் ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று செய்கிறவர், மீறி போனாக்க நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர், அவர் இரக்கமுள்ள தேவன். ஆனால் அதையெல்லாம் பெருசாக சொல்லாமல் அவர் பரிசுத்தர் என்கிற அந்த ஒரு வார்த்தையை மிகவும் அதிகமாய் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதனால தான் அவர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வின்றி துதிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 29 ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2வது வசனம். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். எப்படி? கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்னு அதை வாசித்தோம். இப்போ அவர் பரிசுத்தராயிருக்கிறபடியாலே நீங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இப்போ அவர் பரிசுத்தராயிருக்கிறதுங்கிறது என்னது?
நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுறது எப்படி அப்படிங்கிறதே நம்ம சற்று கவனித்தா நலமாக இருக்கும். பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் எல்லாம் சுத்தமாக இருக்கிறது, அதில் ஒரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. பைபிளில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அவர் ஒளியாகவே இருக்கிறார், அவரிடத்தில் எந்த விதமான ஒரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அப்படி எழுதியிருக்கு. அப்போ அவர் பரிசுத்தர்னா பரிசுத்தர் தான். இப்போ ஒரு சுவர் இருக்கிறது, அது வெள்ளை சுவர், அது வெள்ளை சுவராக இருக்கிறது, அவ்வளோ பெரிய சுவர் வெள்ளை சுவராக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல இங்க் அடித்து விட்டா அவ்வளோ பெரிய சுவர் வெள்ளையாக இருக்கிறது தெரியாமல் இவன் என்ன சொல்லுவான், அந்த ஒரு இங்கு ஒரு டாட் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படியான அவ்வளோ பெரிய சுவர் வெள்ளையாக இருக்கிறத கூட விட்டுட்டு ஒரு டாட் அங்கே இருக்கிறத சொல்கிறானே, அப்படியானா அங்கே ஒரு டாட் இருந்தால் அது சுத்தமாக பூரா முழுதும் வெள்ளை இல்லை. அப்போ முழுவதும் வெள்ளையாய் ஒரு டாட் கூட இல்லாமல் இருக்கிறது தான் பரிசுத்தம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படி நல்லா புது ட்ரெஸ்ஸை வாங்கி அதை நல்லா தச்சு போட்டு நல்லா இருக்குது. ஆனால் புதுசாக தச்சு வரும்போதே அந்த டெய்லரு மெஷினுக்கு எண்ணெய் விட்றேன்னு சொல்லி இந்த துணியை தச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எண்ணெய் விடணும்னு அவனுக்கு தோணுது, எண்ணெய் விட்றான். இது என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் ஒரு ட்ராப் அதிகமாக விட்டுருந்தான்னா அந்த தைக்கும் போதே கொஞ்சம் ஆயில் இறங்கி அந்த சட்டையில் லேசாக அந்த எண்ணெய் பட்டதற்கான அந்த வித்தியாசத்தை காட்டிடும். அப்படி ஒரு ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸுங்க, நீங்கள் அதை ஒரு தடவை கூட போடலை, புதுசாக இப்போ தான் தச்சு வந்திருக்கு. அந்த தச்சு வந்திருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டவுடனே பக்கத்தில் முன்னாடி பாக்கெட்டுக்கிட்டையா, என்னையா அது ஒரு எண்ணெய் ஆயில் ஒரு ட்ராப் பட்ட மாதிரி வித்தியாசமாக அசிங்கமாக இருக்கே அப்படின்னு அந்த சட்டையை போட மனதில்லை. அதை ஒரு தடவை வாஷ் போட்டு அந்த எண்ணெயெல்லாம் எடுத்த பிறகு தான், அந்த சோப் போட்டு அந்த எண்ணெயெல்லாம் எடுத்த ஒரு பாடு தான், மற்ற இடம் போல் அதுவும் மாறின ஒரு பாடு தான் அந்த ட்ரெஸ்ஸை போடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ இந்த பரிசுத்தம் எங்கே குறைபடுகிறது? அது ஒரு வித்தியாசம் வரும்போது. அது எப்படி வித்தியாசம் வருது? என்ன வித்தியாசம் வந்தாலும் அது அஸ்தமாக மாறிடுது. அதனால் பைபிளில் 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த பரிசுத்தத்தை கெடுக்கிற 2 காரியங்கள் 2 வார்த்தைகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பர் 1, தீட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தீட்டுன்னா தெரியும், எல்லாம் சுத்தமாக இருக்கு, ஆனால் ஏதோ ஒரு அசுத்தம் உள்ளே நுழைஞ்சிருச்சு, தீட்டாக போச்சுங்க அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் அருவருப்பு. 2 வார்த்தை, ஒன்று தீட்டு, இன்னொன்று அருவருப்பு. இந்த 2 வார்த்தைகளும், தீட்டு சட்டையில் படுதுன்னு சொல்கிறோம், அது தீட்டு. அருவருப்பு மனதில் வந்துடுது. நல்லா இருந்தால் கூட ஏய் அசிங்கமாக இருக்குது அப்படி சொன்னால், அப்போ அவங்க மனதுக்குள்ளே அது ஏதோ அசுத்தமாக அருவருப்பாக இருக்குதுன்னு தெரியுது இல்லையா? அப்போ அது உங்களுடைய சரீரம் சட்டை மட்டும் இல்லை, உங்களுடைய மனதிலே கூட சுத்தமாக இருக்கிறதை பற்றி அது பேசுகிறது. பாருங்க, இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறேன். That which belongs to God is holy. கர்த்தருக்கு சொந்தமானது பரிசுத்தமாக இருக்கிறது. இப்போ கர்த்தருடைய ஆலயம், இது கர்த்தருடைய ஆலயம், இது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லுகிறோம். இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவரிடத்தில் ஜெபம் பண்ண, இந்த ஒரு காரியத்துக்காக மாத்திரம் பயன்படுகிறது. இந்த என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த சர்ச்சில் நிறையா சேர் கிடக்குது. அதில் பக்கத்தில் கல்யாண வீட்டுக்கு ஒருத்தர், ஐயா நீங்கள் ஒரு 200 சேர் கொடுங்க, நான் ஒரு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால், 200 சேருக்கு ஒரு நாளைக்கு 200, 10 ரூபா, 2000 ரூபா கூட கொடுப்பாரு. ஆனால் அது வெளியே போயிட்டு வந்ததுனால, அது வேற ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தப்பட்டதுனால
அது வந்து கர்த்தருக்கு பரிசுத்தமாக இல்லாமல் போச்சு. ஹலோ, ஏன் கர்த்தருக்கு சொந்தமான பொருளை காரியத்தை வேறு எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்றான்? சிலர் சொல்லுவாங்க, இது கர்த்தருடைய ஆலயம், அதனால் எங்கேயாவது போக்குவரத்தாக இருக்க சில ஊழியக்காரர்கள் வந்து, ஐயா நைட்டு இந்த சர்ச்சில் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னா, ஐயா சாமி, அது வந்து போக்குவரத்தாக இருக்க ஆட்கள்லாம் வந்து படுத்துக்கிறதுக்காக அது உண்டாக்கப்படலை, அது கர்த்தருக்கு சொந்தம், அதில் வேறு எந்த காரியத்துக்கும் அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றால் என்ன? that which belongs to God. கர்த்தருக்கு சொந்தமாக இருக்கிறது தான் கர்த்தருக்கு பரிசுத்தம். அதை வேறொரு உலக காரியத்துக்கும் பயன்படுத்தினா அப்போ அந்த பரிசுத்தத்தை நம்ம கெடுக்கிறோமே. அப்போ இதை பார்த்துக்கங்க, கர்த்தருக்கு சொந்தமான இப்போ நீங்கள் இப்போ ஒரு சேர் எடுத்து போய் கொடுத்தத சொன்னோம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ இயேசு என்னுடைய ஆண்டவர், இனி என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக மட்டும் வாழப்போகிறேன் அப்படி நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. அதனால் என்னுடைய வாழ்நாளெல்லாம் இயேசுவை பின்பற்றுவேன். இயேசு தேவனுடைய குமாரன், அவரே என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், ஆதலால் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுக்கும்போது நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறீர்கள். இயேசுவுக்கு சீஷராக இருக்க முடிய அர்ப்பணிக்கிறீர்கள். அப்புறம் இயேசுவுக்கு சீஷன்னா வேறு இன்னொருத்தரையும் பின்பற்ற முடியாது. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இயேசுடைய சீஷர்கள். அவர்கள் உலகத்தில் இன்னொருத்தனையும் நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ தேவனை மாத்திரம் பின்பற்றுகிற நாம் கர்த்தருக்கு சொந்தம், ஆதலால் கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆலயத்தை சொன்னோம், அதில் இருக்க சேர்லாம் சொன்னோம். இப்போ நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம்ன்றோம். நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றால் அது வேறு எந்த ஒரு காரியத்துக்கும் பயன்படக்கூடாது. இந்த கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு போகக்கூடாது, அல்லது விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட காரியங்களில் நாம் தலையிடக்கூடாது. அதனால தான் இயேசுநாதர் எவ்வளோ சீரியஸாக சொன்னார் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனுஷன், எங்கள் அப்பா இறந்துட்டார், நான் போய் அவரை அடக்கம் பண்ணிட்டு வந்து உண்மை பின்பற்றுகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் இயேசு அவனுக்கு சொன்ன பதில் வந்து மிகவும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. என்னது? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டு நீ என்னை பின்பற்றி வா. இங்கே பாருங்கள், மற்ற எந்த காரியத்துக்குனாலும் போக வேண்டான்னு சொல்லிடலாம். அப்பா இறந்து போயிட்டார், நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு இந்த காரணத்தை சொல்கிறான். வேறு எந்த காரணத்துக்கு லீவு கேட்டாலும் ஸ்கூலில் காலேஜில் லீவு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா சரி போ, லீவ் கிராண்டட், யோசிக்கவே மாட்டாங்க. இங்கே இயேசுநாதர்கிட்ட அவன் சொல்கிறான், அப்பா இறந்துட்டார், நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. இது கடுமையான வார்த்தையாக தெரியலை? தெரியுதா? இப்போ வர்றேன், நான் விஷயத்தை சொல்கிறேன், கவனிங்க. இந்த உலகத்து மக்கள் அவர்களுடைய வழிபாட்டு பின்னணியில் வாழ்க்கையின் சகல காலங்களிலும் எதையாவது செய்கிறார்கள். குழந்தை பிறந்தால் ஏதாவது ஒரு வழிபாட்டு காரியத்தை செய்வாங்க, அப்புறம் வயதுக்கு வந்துட்டால் ஒரு வழிபாட்டு காரியத்தை செய்வாங்க, பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னா ஒரு வழிபாட்டு காரியத்தை செய்வாங்க, பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு சேர்க்கணும்னா ஒரு வழிபாட்டு காரியத்தை செய்வாங்க, பிள்ளைக்கு வயசு வந்துருச்சா கல்யாணமா, அப்போ அதுக்கு ஒரு வழிபாட்டு காரியங்களுக்கு போகிறாங்க. அப்புறம் செத்த பிறகும் விடுறதில்லை, அந்த வழிபாட்டு காரியங்களில் இருக்கிறாங்க. ஒரு மனிதன் அவன் பிறந்தது முதல், என் சமயத்தில் கர்ப்பவதி ஆகவே இல்லை அப்படின்னு ரொம்ப நாள் காத்திருந்துட்டு ஒரு நாள் இந்த பெண் கர்ப்பவதி ஆகிட்டானோடனே அந்த குடும்பத்தார் எல்லாருக்கும் சந்தோஷம். உடனே போய் எங்கெங்கே வேண்டுதல் பண்ணி எந்தெந்த சாமிக்கு நன்றி சொல்லணுமோ அம்புட்டு சொல்லிட்டு வராங்க. அப்போ மனிதனுடைய வாழ்க்கை இந்த பலவிதமான ஆராதனை முறைகளில் பின்னி கிடக்கிறது. ஆனால் கர்த்தர் இவர் வித்தியாசமான ஆள், நான் பரிசுத்தர் ஆயால் நீங்களும் பரிசுத்தர் ஆயிருங்கள்னு சொல்லிட்டு
மற்ற ஆராதனை காரியங்களில் ஒருவரையும் அனுமதிக்கிறதில்லை. அதனால தான் இந்த பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆராதிக்கிறவர்களை அவர்கள் கர்த்தரை மட்டும் ஆராதிக்கிறவர்கள்னு சொல்கிறான். எக்ஸ்க்ளூசிவ். அது மற்ற எல்லா காரியங்களையும் புறந்தள்ளிவிட்டு இவரை மாத்திரம் ஆராதிக்கிறவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மற்ற எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா 1000 தெய்வங்களோட இன்னொரு தெய்வத்தையும் சேர்த்து வழிபடுறது அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. 1000தோட 1001, 1000தோட சேர்த்து 1001 அப்படி சொல்லி 1001வது தெய்வத்தையும் வணங்குவாங்க, வழிபாடு செய்வாங்க. அதை இன்க்ளூசிவ்னு சொல்கிறது, மற்ற எல்லாவற்றையும் சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஆனால் உண்மையிலேயே தேவன் பரிசுத்தர். வேறு எந்த இவர் ஒருத்தர் தானே பரிசுத்தர், இவர் ஒருவர் தானே தேவன். அப்போ நான் இவர் மட்டும்தானே ஆராதிக்கணும். அப்போ வேறு ஆராதனை காரியங்கள் எங்கிட்டு நுழையக்கூடாதுல்ல. இப்போ இஸ்ரவேல் தேசத்தார் அவங்க செய்த பாவங்களிலே கொடுமையான பாவம் எது? அவங்க விபச்சாரம் செஞ்சதோ, வேசித்தனம் பண்ணதோ அதெல்லாம் பாவம்தான். திருடினது, பொய் சொன்னது, யாரையா அடித்தது, கொலை செஞ்சது எல்லாம் பாவம்தான். ஆனால் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் மிகவும் பயங்கரமான கொடுமையான பாவம் அந்த இஸ்ரவேல் தேசத்தார் கர்த்தரை ஆராதிக்காமல் வேறொரு ஆராதனைக்கு போகிறது. அதனால தான் பாகால்கள் ஆராதிக்க போனார்கள்னு சொல்லி அது நிமித்தம் கர்த்தர் அவர்களை அடித்தார். அவர்களுக்கு தண்டனை வந்தது. அங்கே மழை இல்லாமல் போயிற்று, தண்ணீர் பஞ்சம் வந்தது, பிறகு சாப்பாட்டு பஞ்சம் வந்தது, வெளிநாட்டினர் வந்து இவங்களை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, அப்புறம் இவர்கள் சிறைப்பட்டு வெளிநாட்டில் போய் அடிமைகளாக இருந்தாங்க. இதெல்லாம் எங்கே வருது? இவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதை விட்டு வேறொரு ஆராதனைக்கு போனபடியாலே அவர்கள் தங்களை பரிசுத்த குலைச்சலாக்குறார்கள். அப்புறம் அந்த பரிசுத்த குலைச்சலாகிட்டு அப்புறம் கர்த்தர்கிட்ட வந்து உண்மையும் கும்பிடுக்கிறையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா நீ உன்னை யாருங்க வர சொன்னதுன்னு கேட்குறாரு. யார் உன்னை வர சொன்னதுன்னு கேட்குறாரு. என்கிட்ட வந்து இப்படி என்கிட்ட வந்து என்னை கும்பிட உன்னை கேட்டேனா நான் அப்படிங்கிறாரு. நான் வேணா ஒரு வசனம் அது வாசிக்கிறேன். நீ வேறு ஆராதனைக்கெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் பங்கு பெற்றுட்டு இங்கே வந்து என்னுடைய ஆலயத்துக்கு ஏன்டா வர்றேன்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு ஒரு வசனம் வாசித்து காட்டுறேன். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலியும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசியமாக இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுகிறது எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். எங்கிட்டு போகிறாரு பாருங்க. உன்னை யாரையா காணிக்க கொண்டு வர சொன்னது? வேற போய் அங்கே என்னமோலாம் செஞ்சுட்டு விக்கிரக ஆராதனைக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் இங்கே வந்து எனக்கு நீ ஆடு செலுத்துகிறேன், மாடு பள்ளி செலுத்துகிறேங்கிற, அப்புறம் ஏன் என்னுடைய ஆலயத்தில் ஆராதனையில் அந்த பிரகாரங்களை வந்து மிதிக்கிற. உன்னை யார் வர சொன்னது? இங்கே வந்து வீண் காணிக்கைகளை கொண்டு வர்ற. வீண்ட்டார். இவன் கடவுள் காணிக்கை கொடுக்குறேன்னு இவன் சொல்கிறேன். ஆனால் இது வீண் காணிக்கைன்றார். ஏன்? நீ ஆள் சரியில்லை, உன் காணிக்கை எனக்கு என்னத்துக்கு போடா அப்படின்றாரு. என்ன நடக்கிறது அங்கே? கர்த்தர் பரிசுத்தர். அவருக்கு மட்டும் சொந்தமானவர்கள் மட்டும்தான் பரிசுத்தமாக இருக்கிறார்கள். வேறு ஆராதனைக்கும் போகிறவர்கள் அவர்கள் பரிசுத்தமாக இல்லை. அதனால் கர்த்தர் அவர்களை வெறுக்கிறார். வேறு ஆராதனைக்கு அந்த பாகால்களை ஆராதிக்க போனாங்கன்னு இஸ்ரவேலரை பற்றி எழுதியிருக்கல.
அதை சொல்லும்போதெல்லாம் அவர் தீட்டானார்கள், இவர்கள் அருவருப்பானதை செய்தார்கள், அதையெல்லாம் செய்து தேசத்தையும் தீட்டுப்படுத்தினார்கள் அப்படின்னெல்லாம் லேவியராகமம் 18வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. இவர்கள் வேறு ஆராதனைக்கு போய் தங்களையும் தீட்டுப்படுத்தினார்கள், அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். அப்படி செஞ்சுட்டு என் தேசத்தில் இருந்துக்கிட்டு என்னுடைய ஆலயத்துக்குள்ளே வந்து தேசத்தையும் தீட்டுப்படுத்தினார்கள்னு சொல்கிறாரு. அப்போ தீட்டு, அதை நினைத்து பாருங்கள். அப்போ இந்த தீட்டான காரியங்களை ஒத்துக்கொள்ள அவர் ஆயத்தம் இல்லை. சின் டிஃபைல்ஸ் பீப்புள் அண்ட் செப்பரேட்ஸ் மேன் ஃப்ரம் காட். பாவம் மனிதனை தீட்டுப்படுத்தி தேவனை விட்டே பிரித்து விடுகிறது. காரியம் இப்படி ஆயிருக்க நாம் எப்படி உண்மையான வானத்தையும் பூமியும் படைத்த பிள்ளைகளாக இருக்கிறது? அவர் பரிசுத்தர், நாம் அவருடைய பிள்ளைகளாய் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது வேறு எந்த காரியத்திலும் தலையிடக்கூடாது. அவருக்கு மட்டும் சொந்தம், வேறு ஆராதனை பொருள்களுக்கும் சொந்தம் இல்லை. கர்த்தருக்கு மட்டும் சொந்தம், கர்த்தரை மட்டும் ஆராதிப்போம். அவங்க தான் பரிசுத்தவான்கள். பைபிளில் பரிசுத்தவான்கள்னு யாரை எழுதியிருக்கு? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக வாழ்வேன் என்று தீர்மானித்த எல்லா மனிதர்களையும் அவர் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அவருக்கு சொந்தமானதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போமாக. அவர் அவ்வளவு பரிசுத்தராக இருக்கிறபடியால், நான் சொன்னேன் ஒரு சுவற்றில் ஒரு இங்கு பட்டாது அவ்வளோ பெரிய சுவர் தெரியல, இந்த இங்கு தான் அவனுக்கு தெரியுது. அப்போ அவர்கிட்ட ஒரு சின்ன புள்ளி இருந்தால் கூட அவர் பரிசுத்தர்னு சொல்ல முடியாது. மற்ற எல்லா நற்குணங்களை காட்டிலும் நல்லவர், அவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர், அவர் உதவி செய்கிறவர், அதெல்லாம் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு அவர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கப்படுவார். ஆனால் அந்த பரிசுத்தங்கிறத எவ்வளோ மேன்மையாக கருதுகிறார். நாம் அவருடைய பிள்ளையாக இருந்து பரிசுத்தமாக இருக்கணும். இன்று உங்களுடைய வாழ்க்கையை சற்று நிதானித்து பாருங்கள். நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு எந்த அளவிலே பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். எங்கேயாவது பரிசுத்த குலைச்சல், தீட்டு, அருவருப்பு, இந்த மாதிரி காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் கர்த்தர் நிச்சயம் அதை வெறுக்கிறார். இப்போ நான் ஒரு வசனம் வாசித்து காமிச்சேனே, உங்களை யார் என்னுடைய ஆலயத்தில் பிரகாரங்களை வந்து மிதிக்கணும்னு கேட்டது யார்? வீண் காணிக்கைகளை என்னத்துக்கு கொண்டு வர்ற? உன்னுடைய காணிக்கைகள்லாம் சுமந்து உன்னுடைய ஆராதனையெல்லாம் சுமந்து நான் இழைச்சி போயிட்டேங்கிறார். அவருக்கா களைச்சி போச்சான். எவ்வளோ சொல்லி பார்த்தாரும் கேட்கல, திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்கிறாங்களாம். கர்த்தருக்கு மட்டும் பரிசுத்தமாக இல்லாமல் வேறு எங்கெல்லாம் போகிறாங்களாம். அருமையானவர்களே, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கர்த்தரை மட்டும்தான் ஆராதிக்கிறவர்களாக இருக்க முடியும், வேற யாரையும் ஆராதிக்கிறவர்களாக இருக்க முடியாது. ஆனால் இங்கே ரட்சிப்பு உண்டு, பரலோகம் உண்டு. நீங்கள் தீர்மானியுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ. இது போன்ற செய்திகளை கேட்க, உண்மையாகவே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்க, அவருடைய போதனைகளை கேட்க, இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில், சென்னை சில்க்குக்கு அடுத்தபடி தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச்சு ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம். இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுத்து நன்றாக வாழ, தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ, நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தார் யாவரும், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாய் வாழ்ந்திருக்க இந்த ஆலய ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள். எங்கே சொன்னேன்? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரத்தில் சென்னை சில்க்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய அந்த தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் 100 மீட்டர் தூரத்தில் குட் நியூஸ் பைபிள் சர்ச் இருக்கிறது. ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு,
வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம். நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.